மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழுகும் பெண்ணி ஒருவரை மதியாது முறாமைகள் செய்தோம் முடியும் உரைப்பனாய் திருவேல் முருகமர் சோலை சோர் திருமுல்லை வாயிலாய் வாங்கினார் பரவிடும் அறியேன் படு துயர் கழையாய் பாசுபதா பரந்துடரே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மே கண்டதில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளே வண்ணப்பணித்து என்னை வாவென்றமான் கருணே சொன்ன பொன்னீற்றிற்கே சென்றோதாய் கோத்தும்பே பாலும் அந்தமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாரிப்பான் போருங்க நாடு போகமாம் புறகால காம புராந்தகன் சேலும் கயிலும் திளைக்குமே திருவாவடுதுறை வெத்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே சேவிக்க வந்த எந்திரன் செங்கல் மாறிக்கும் திசை திசையென கூடி கவர்ந்து நெருங்கி குழாங்குழாமான்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதே என ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே மதிவளர் சடைமுடி மண்புழாரின் துதி செய்யும் நாகின்மார் தூய சொல்மலர் பொதிநரன் நுகர்தரு புனிதர் பேரவே விதிமுறை உலகினை விழுங்கி வெளியவே புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்விதத்தில் அணிந்த பிரான் அடி போற்றி வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊடிமடி திருபாத ஊர திருத்தாள் போற்றி துணைவாழங்கனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி உன்னையவர் புராணகதி உலகறிய விழித்துரைத்த செல்வமடி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீரணிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞானணிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நான்கே சாரணிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாக வந்த பாலனைகள் வெளிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வான். திருச்சிற்றம்பலம். அரவ பார்வதி பதையே அரவ மகாதேவா சிற்றவேசா சிவசிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியோ ஸ்ரீமதி காந்த ஸ்மரணம் சுப்பிரமணியோ அரவ பார்வதி பதையே அரவ மகாதேவா. எல்லாம் அன்னை ஸ்ரீ குதிரை நாயகி அம்பிகை சுமேத என்று ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமானை பொற்பாத மலர்களை அடியேன் மனமொழி நிலைகளாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான பேரவையை கொண்டிருக்கின்ற புனிதர்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருத்தொண்ட புராண சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்க இருக்கிறது. ஸ்ரீ ஏகர்மன் கலிக்காம நாயனார் திவ்ய வரலாற்றின் கண்ணே சென்ற சிந்தனையிலே இடம்பெற்ற விஷயங்களை மீண்டும் நினைவு கூறுவோம். நமது சுவாமிகள் தன்னுடைய 2 கண் பார்வையிழந்த நிலையிலே திரு வடதிருமன்ற வாயிலையும் திருவெண்பாக்கம் முதலிய அற்புத கஷேத்திரங்களை தரிசித்துவிட்டு காஞ்சி மாநகர் வந்து அங்கே ஏகம்பநாத பெருமானுடைய இனிய சந்நிதியிலே உள்ள முருகி ஆனந்தான் உகழ்கின்ற அற்புத பதிகத்தின் வாயிலாக தனது இடதுகன் பார்வையை பெற்ற ஒரு அரிய செய்தியை நாம் உணர்ந்தோம். ஆங்கே அப்பிரபு அந்த அருமையான காஞ்சி மாநகரில் எழுந்துள்ளிருக்கிற போது அவருடைய உள்ளமெல்லாம் திருவாரூர் திசை நோக்கி திருப்புகிறார். ஒரு நாளும் அவர் திருவாரூரை மறக்கிறார். ஆரூரானை மறக்கருமாக என்று பாடுவார். திருவாரூர் பெருமானை மறந்தனால இல்லை, ஆகினும் அவருடைய உள்ளமான திருவுள்ளமானது
திருவாரூர் திசை நோக்கி செல்வதற்கு துடிக்கிறது. ஆகவே திருவாரூர் செல்ல வேண்டும், அப்பெருமானுடைய அற்புத காட்சியை கண்ணார தரிசிக்க வேண்டும். இப்ப இடதுகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, வலதுகள் பார்வையில். ஆயினும் அப்ப பிரபுவை கண்ணார காண வேண்டும் என்ற ஆசை அப்பிரபுக்கு உள்ளத்துல அளவுக்கு வேண்டும். அந்த சமயத்துல அவருடைய திருவாக்கு ஒன்று அங்கேயும் நண்பகனும் என்ற ஒரு அழகான தேவார சொல்மானை எடுத்து எந்த பிரான் திருவாரூரை என்று சேர்வது என்று ஒவ்வொரு பாடலையும் மகுடம். தென் திருவாரூருக்கு எந்த பிரானாரை என்று கொள் எழுதுவதே. எங்களுடைய சுவாமியை திருவாரூர் போய் என்னைக்கு நான் தரிசிக்கப்பறேன் என்ற மனதில் விழுந்த ஆசையை ஒரு திருப்பதியின் மூலமாக பெருமான் காட்டுகிறார். அந்த திருப்பதிகத்தில் ஒரு பாடல், அன்றையும் நண்பகனும் அஞ்சு பதம் சொல்லி முந்தியனும் பழகவர் வீரே மூடாமும் சிந்தை பராமரியா தென் திருவாரூருக்கு எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவதே. எந்தை பிரானாரை தென் திருவாரூருக்கு எந்தை பிரானாரை தென் திருவாரூர். தென் என்ற அழகு சுகாதாரத்தில் தென்கிற வார்த்தை. தென் என்பது ரெண்டு பொருள், தெற்கு ஒரு திசை, மற்றொன்று அழகு. தென் திருவாரூர்னால் அழகுமிக்க திருவாரூர். இந்த அருமையான பதியத்தை வைத்துக் கொண்டு அம்பாசுத்திரம் பக்கத்துல அங்கே இடைக்கால புதுக்குடின்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல சுவாமி இருக்கு. அங்கே சுவாமி பேர் தேராஜமூர்த்தி, அம்பாள் சிவகாமி. அந்த ஊருக்காரங்க இந்த பதியம் அனுபவிச்சான் பாருங்க அப்படின்னு. தென் திருவாரூர் இருக்குது, வட திருவாரூர் இருக்குது, இது தெற்கிழக்க திருவாரூர் தியாகமூர்த்தி. அவங்க இஷ்டம், சரி அப்படி வச்சுங்களேன். தென் திருவாரூர், தென் என்பது அழகு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவாரூர் நினைப்பிலே சுவாமிகள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கிருந்து பெருமான் யாத்திரையாக காஞ்சி மாநகரை விட்டு புறப்பட்டு வழியிலே எத்தனையோ சரங்களை தரிசித்த பிறகு திரு ஆமாத்தூர் என்று அழைக்கப்படுகிற நடுநாட்டு சேத்திரத்தில் திரு ஆமாத்தூர் என்ற சேத்திரத்துல பெருமான் திருவடிகள்ல வாடாத மாலை ஒன்று சாத்துகிறார் நம்முடைய பெருமான். அங்கனரை ஆமாத்தூர் அழகரை அடிவணங்கி அழகர்தமை அடிவணங்கி தங்குமிசை திருப்பதிகம் பாடிப்போய் தாரணிக்கு மங்களமாம் பெரும் தொண்டை வடநாடு கடந்து அணைந்தார். செங்கன் வடவன் பிறந்த சீர்நாடு நீர்நாடு. திருவாமாத்தூர் இருக்கிற பெருமான் அழகன், ஆமாத்தூர் அழகன். அவரை இசை திருப்பதிகம் பாடினார். அந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம். காண்டனன் காண்டனன் காரிகையாளன் கருத்தனாய் ஆண்டனன் ஆண்டனன் ஆமாத்தூயன் அடிகளுக்கு ஆள் பூண்டனன் பூண்டனன் பொய்யென்று சொல்லுவன் கேள்விங்கள் மீண்டனன் மீண்டனன் வேதம் இத்து அல்லாதவர்களுக்கே. எல்லா திருப்பதிலும் தேடுவன் தேடுவன் காண்டனன் காண்டனன். உள்ளத்துல ரொம்ப மகிழ்ச்சி கொடுங்க. அதான் தங்கும் இசை திருப்பதி. அந்த அற்புதமான பதியத்தை பாடி திருவாமாத்தூர் பெருமானை வழிபாடு செய்த பின்னர் சோழநாட்டு விட்டார். நெடுநாடு தங்கி சோழநாட்டு சோழநாட்டில் திரு நெல்வாயில் அறத்துறை என்ற சேத்திரத்தை அணுகிறார். திருத்தொடர்களாக அவரை வரவேற்கிறார்கள். மறந்துவிடக்கூடாது, வலதிரும்பாமையில் தான் இருக்கு. அப்பொழுது திரு நெல்வாயில் அறத்துறையில கல்வாய் அகிலம் என்ற தேவார பதியத்தை அங்கே பாடியபடி மகிழ்வடைகிறார். அங்கிருந்து புறப்பட்டு சுவாமிகள் திரு அறத்துறையை தாண்டி சோழநாட்டினுடைய காவிரியை தாண்டி காவிரியினுடைய தென்கரை இருக்கிறார் அற்புதமான சேத்திரம். நமக்கெல்லாம் ஞான பூமியாக விடுகிற திருவாவூர்துறை என்ற அற்புத சேத்திரத்திலிருந்து பெருமான் விடுகிறார். திருவாவூரை வந்து சுவாமி சேர்கிறார். திருவாவூரை நமக்கெல்லாம் தெரியும், ஞான பீடங்களிலே சைவ ஆதீனங்களிலே கைலாய பரம்பரைகளே 23வது குருமாசனும் அருளாட்சி செய்கிற அருமையான சேத்திரம். நம்முடைய தம்பி குத்தாலம் அவர்கள் சுத்தர் அங்கே திருவாவூரை ஆதீன சார்பாக நடைபெற சித்தாந்த சைவ பயிற்சி வகுப்பிலே பட்டம் பெற்றவர்கள் சிவச்சி திருவர். அந்த திருவாவூரை பழமிக்க சேத்திரம். அங்க வந்து சுவாமி சேர்ந்த உடனே அப்பெருமானை பார்த்து, பெருமானை எனக்கு உறவு யாருப்பா உன்னை தவிர, இப்படி ஒரு கண்ணிலாம் ஆகிட்டேன், எனக்கு சொந்தக்காரங்க வேற யாருமே இல்லப்பா, நீதான்ப்பா எனக்கு உறவு. ஆறலைக்கு உறவு அமரர்கள் ஏறே இந்த மகுட பாடல் ரொம்ப அற்புதமா பாடல் திருவாவூரில் வச்சு. அங்கு அனைவார் தனை அடியால் எதிர்கொள்ள புக்கருளி பொங்குதில் கோவிலினை புடை பலம் கொண்டு உள்ள அணைந்து
கங்கை வாழ் சடையாய் ஓர் கண்ணிலே ஓர் கண்ணிலே கங்கை வாழ் சடையாய் ஓர் கண்ணிலே என கபல்வார் இங்கு எனக்கு ஆர் உறவு என்னும் திருப்பதிகம் எடுத்து இசைப்பார் என்று அருமையான ஒரு திருப்பதியத்தை அங்கே பாடுகிறார். அங்கே கங்கை வாழ் சடையாய் கணநாடா காலகாலனே காமனு கலனே பொங்குமா கடல் விடமிடற்றானே பூதநாதனே புனிதா புனிதா செங்கமார் விடையாய் தெளிதேனே தீர்த்தனே திரு ஆபடு துறையும் அங்கனாயனை அஞ்சலென்று அருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள். நமக்கெல்லாம் உறவு சிவமான் தான். இங்க இருக்கிற உறவுகள்லாம் போயிடுவாங்க. பணம் இருந்தா பக்கத்துல வருவாங்க, பணம் இல்லைன்னா சொன்ன முடியாங்க. அப்படின்னா அதெல்லாம் மாணிக்கவாசகர் உற்றார யான் வேண்டேன், இவர்கள்லாம் நமக்கு தேவையில்லை. இவர்கள்தான் பணத்துக்காக வருவாங்க, பாசத்துக்கு அடிமை எல்லாம் அவர்கள். உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். அதனால எனக்கு உறவு நீதான் பண்ண. என்றைக்கும் இந்த உயிருக்கு உறவு சிவலாம், இந்த உடம்புக்கு தான் உறவு இவங்களாம். தான் உடம்பு தான். இந்த உடம்பு பாட பிறகு அவங்க கேட்டு பார்க்கணும், உயிருக்கு உறவு அவர். எனவேதான் அந்த ஆழ்ந்த அருள் பொருளை தன்பாலுடைய பதியத்தை இங்கு எனக்கு யார் உறவு அமரர்கள் ஏறே பாடுகிறார். அவ்வாறு திருப்பதியம் பாடி அதன் அடுத்திருக்கிற அற்புத கஷேத்திரம் திருத்துருத்தி. திருத்துருத்தி என்ற கஷேத்திரம் தற்காலத்தில் பேர் குத்தாலம். இது திருக்குற்றாலம். அங்கே பாவநாசம் குத்தாலம் ரெண்டு ஊர் அந்த நடுல வெளிநாட்டு இருக்கு. அந்த குத்தாலத்துக்கு பேர நம்ம தேவாரத்துல திருத்துருத்தி. அப்பொழுது சுவாமிகள் தன் நிலையை பார்க்கிறார். ஒரு மாதிரி மேலாம் ஒரு புதிய நோய் இருந்துச்சு சுவாமிக்கு. அப்படியே அழுது அழுது பிறகு 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 வெப்புனால வெப்பு நோய் மேல வந்துச்சு. சுந்தர சுவாமி சுந்தரனா அழகுடைய அவர் திருமேனில ஒரு நோய் பிடி கவர்ந்தார். நேர திருப்பி வந்தார். என்னப்பா இந்த புதுசா ஒரு பெரிய நோயை கொடுத்துருக்க, இதை திருப்பி உன் பொறுப்பு, இந்த தப்பக்கூடாது. நான் மூழ்கி எழுபோது நோய் எனக்கு கூடாது. தொடர் பாருங்க, உரிமையோட சாப்பிடுங்க. அதனால நம்ம உடம்புகள்ல இந்த மாதிரி ஏதாவது மேகங்கள் ஒரு மாதிரி படர் நோய் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா, தோல் வியாதி வந்துச்சுன்னு சொன்னா இந்த பதியத்தை படிச்சா போனோமா. அந்த திருப்பதிகத்தை திருத்தி இந்த அற்புத கஷேத்திரத்துல திருப்பதிகம் கொடுபரவி பணிந்து திருவருளால் போய் விரிப்பினோடும் திருத்துருத்தி தனைமேவி விமலர்கடல் அறுத்தினால் குக்கிரட்சி அடியே மேல் உற்ற பிணி வருத்தம் என ஒழித்து அருள வேண்டும் என வணங்குவார். அப்படி சொன்ன உடனே பாடின உடனே சுவாமி அங்கிருந்து அசைவாக்கிறது. பரவியே பணிந்தவர்க்கு பரமர் திருவருள் புரிவார். விரவியை பிணி அடைய தவிர்ப்பதற்கு வேறாக வரமர் வண்டரை தீர்த்த வடகுலத்து குழி என்ன காவில் கரவில் திருத்தொண்டர்தாம் கைதொடுதி புறப்பட்டார். வடபாடு ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல நீராடுக சுவாமி நிமலன் ஆடி இருக்கிறார். நீராடினா ஆடி அப்படி எழும்பின உடனே எப்படி இருப்பாங்க, மிக்க புனல் தீர்த்தத்தின் முன்னடைந்து வேதமெல்லாம் தொக்க வடிவாயிருந்த துருத்தியார் தமை தொழுது உக்கதனில் மூழ்குதரும் புதிய பிணி அது நீங்கி அக்கடமே மணி ஒடிசே திருமேனி ஆகினார். நம பார்வதீபதையே. அற்புத மாணிக்கம் போல திருமேனி, சுந்தர சுவாமி இயல்பான திருமேனி அந்த திருத்துருத்தில கிடைக்கிறது. அந்த பதிகம் மின்னுமா மேகங்கள். அந்த திருமேனி புதிய திருமேனி வந்த உடனே அவர் பாடின பதிகம் மின்னுமா மேகங்கள். அந்த பிடித்த பதிவு கிடைக்கிறது. அதன் பின்னர் மகிழ்ச்சியோடு பாடுறதா மின்னுமா மேகங்கள் அப்படின்னு பாடணும். பரவத்தின் அந்த மின்னுமா மேகம் என்னும் சொற்பதிகம் என் திசையும் அறிந்திய எழிசையார் எழுதிசைத்தான். மின்னுமா மேகங்கள் பொழிந்து இழிந்து அருளி வெடில் வட கரையோடும் திரை கொண்டு எட்டும் துண்ணுமாம் காவிரி அகங்கரை உரைவார் அடியினை தொழுதழும் அன்பராம் அடியார் சொன்னவாறு அறிவார். சுவாமி பேர் சொன்னவாறு அறிவார். சொன்னவாறு அறிவார் துருத்தியார் வேவி குடியுளார் அடிகனை செடியனே நாயேன் என்னை நான் மறக்குமாறு
என் பெருமானு என் உடம்பு அடும் பிணியிடர் கெடுத்தானே. என் உடம்புல இருக்கிற பிணிஞ்சத்த நாயகா சொன்னவாறு ஐவாறு திருத்திருக்கிற சுவாமி பேர். திருத்தியும் திருவேலிக்குடி ரெண்டு பக்கத்தில் ரெண்டையும் சேர்த்து பாடுறாங்க பதியத்தை. அவ்வாறு பாடியருடைய பரமசத்தோடு அங்கிருந்து என் பெருமான் பெறப்பட்டு திருவாரூரை இணைப்பதாச்சு. வேகமா வராது, கரண்ட் போன போய்விடல, நம்ம வேகமா திருவாரூர் என்னைக்கு என் பெருமான் வந்து சேர்கிறார். அந்த திருவாரூருக்கு திருவாரூர் முன் தோன்ற காண்கிறார். தூரத்தில் பார்க்கிறார், கோபுரம் தூரத்தில் பார்த்தா தெரியுது. திருவாரூர் கண்ணிறைந்த திருவாரூர் முன் தோன்ற காண். ஆனா ஒரு கண் இல்லை. அதனால ஒரு கண்ணீராக பார்க்கும்போது அவர் காண்கிறார். ரெண்டு கண்ணாரையும் கண்ணார பருகி அவரை கண்டு மகிழ்ந்த அந்த அற்புதமான நாயகருக்கு இன்று ஒரு கண்ணால அந்த கோபுரத்தை கண்டபோது தூரத்திலிருந்து பார்க்கிறார். நேரம் சாயந்தர நேரம், மயங்கக்கூடிய மாலை சாயந்தர சேனா முடிஞ்சு சாயந்தர நேரம் இன்னும் சேர்ந்த நேரத்துல திருவாரூர் இல்லைக்கு வெளியே அந்த அற்புதமான ஒரு சிவாலயம் இருக்கு. அது திருவாரூர் பறவையும் மண்டலின்னு அது பேர். திருவாரூர் தியாகராஜமூர்த்தி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாலே கிழக்க அந்த கீழ வீதியில தேவர் பக்கத்துல ஒரு சிவாலயம். அங்க வந்து சேர்கிறேன். அங்க வந்து செஞ்சுட்டு அப்படியே தூரத்தில் பார்க்கிறேன். திருவாரூர் கோயில் அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர். அங்கிருந்து சுவாமி, அங்க இருக்கிற சுவாமி பேரு தூவாயர், தூய்மையான வாயுடையவர். தூவாயா என்று தொடங்குகிற ஒரு பதியத்தை திருவாரூர் பறவையும் மண்டலி அது பேர். மண்டலினா கோயில். அந்த திருவாரூர் பறவையும் மண்டலிங்கிற கோயில இருந்து கொண்டு அங்க இருக்கிற சிவருமான ஒத்துக்கனால தூவாயா தொண்டு செய்வார் படுத்துக்கங்கள் காவாயே. தொண்டு செய்கிற தொண்டரை ஒத்துக்கத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா கேட்பாங்க. தூவாயா தொண்டு செய்வார் படுத்துக்கங்கள் காவாயே கண்டுகொண்டார் ஐவர் காக்கினோ நாவாதார் உன்னையே நல்ல சொல்லிவேற்கு ஆவாவின் பறவையுள் மண்டலி அம்மானே. இதை துயரா நீக்கி இந்த ஒரு கண்பாவை தரமாட்டையா என்றாங்க. அதுதான் திருவாரூர் பெருமாள் கத்துக்கான நேரம். திருவாரூர் பறவை மன்றம் பிறப்பிட்டு அடியார்கள் கோடீஸ்வரர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கோயிலுக்கு நெருங்குது. ஏற்கனவே அந்த ஊர்ல அதிகாம தரிசனம் பண்றதுக்கு அடியார் பெருமக்கள் செல்கிறார். சுவாமி அவங்களெல்லாம் பார்க்கும்போது வெக்கமா இருக்கு. 2 கண்பாடு அவங்க போறாங்க. திருவாரூருடைய மன்னரா இருக்கிற சுந்தர பெருமானுக்கு ஒரு கண்ணில் என்ன அவங்கள நம்மள ஏதாவது பார்ப்பாங்களோ, நம்மளோட தூரத்தோட ஒரு பார்வை பார்ப்பாங்களோ, அவங்களுக்கு கவலை. அப்படியே நேர போற அதிகாமத்துக்கு நெருங்கிட்டு இருக்கிறார். ஆதி திரு அன்பர் எதிர் அணைய அவர் முகம் நோக்கி அந்த அன்பர்களா திருமுகத்தை பார்க்கிறார். கோதில் இசையால் குறுகுவாய என்ன கோர்த்தி எடுத்து ஏகிலார் போல் பிறவி ஏசரவால் திருப்பதிகம் காதல்புரி கை கிளையால் பாடியே கலந்து அடைவார். அவங்க எல்லாம் பார்க்கிறார். அவங்களாம் சுவாமிக்கு ரொம்ப நெருங்கினவங்க. நம்ம தூரத்துல இருக்கோம், நம்ம கண்ணு இல்லை, அவங்க புண்ணியம் பண்ணாங்க அப்படின்னு அந்த உணர்வுல அவங்க போறவங்க பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற பறவைகளை, குருவி முதலிய பறவைகளை, நாரை முதலிய பறவைகள், இங்க எனக்கு தூய் சொல்றீங்களா, திருவாரூர் பெருமாட்ட நான் வந்திருக்கேன், அது பண்ணேன், அது பாட்டு குங்குபாலே குளம் கரும்புகள் நிறைந்த சால் அழுகுபாயும் வயல் அந்த நேர ஆரூரை பருகுமாறும் பணிந்து ஏற்றுமாறும் நினைந்து உருகுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே. நாடுகிறது, நான் உருகிறது, அவர் காண துடிக்கிறது, இந்த விஷயம் சொல்ல மாட்டீங்களா? திருவாரூர் பெருமாள் முட்டின்னு சொல்லுங்க. எப்படியாவது கண்பார்வை கிடைக்கணும், அது கரும்பார்வை. நீங்களாம் நெருங்கினவங்க, நான் தூரத்தில் இருக்கிறேன், கண்பார்வை இல்லாம சொல்லுங்க, என் நிலைமை போய் எடுத்து சொல்லுங்க என்று அப்படியே ஒழுக்கமா பாருங்க. படத்தும் பிள்ளைகா அந்த பாடு பூவைக்கான இந்த பாடு அந்த பெரிய பாடுறார். யாரும் பார்க்கிறாங்க. நேர திருக்கோயில போய் திருமலாட்டாளேஸ்வரர் சபை பேச்சு நீந்தி எழுந்து கைதொழுது முன்னின்று விம்மியே வாழ்ந்த மலர் கண்ணொன்றார் ஆறாமல் மனம் அழிவார். கண் ஒன்றால் ஆறாமல் மனம் அழிவார். ஆழ்ந்த துயர் கடலுடைய நின்று அடியேனை எடுத்து அருளி
தாழ்ந்த கருத்தினை நிரப்பி கண் தாரீரென தாழ்ந்தார். திருநாவலூர் மன்னர் திருவாரூர் வீற்றிருந்த பெருமானை திருமூலட்டானம் சேர் பிஞகனை பருகா இன்ன அமுதத்தை கண்களால் பருகுதற்கு மரும் ஆர்வத்துடன் மற்றை கண்டாரீர் என வணங்கி அடிமை என்றெடுத்து மிக்க தேவர் குலெல்லாம் மாளாமே நஞ்சுண்டருளி மன்னி இருந்த பெருமானை தாழ ஆதரிக்கும் மெய்யடியார் தமக்காம் இவர் நீர் தரீரும் ஆழாம் திருத்தோழமை திறத்தார் அஞ்சொல் பதிகம் பாடினார். அடிமை உமக்கே ஆளார் பிறரை வேண்டாதே மூளார் தீப்போல் உள்ளே உள்ளே கனன்று முகத்தார் மிகவாடி ஆளார் இருக்கும் அடியார்கள் அல்லல் சொன்னக்கால் மாளாங்கிருப்பி திருவாரூரில் வாழ்ந்து போகிறே விற்று கொள்வீர் ஒற்றி அண்ணேன் விரும்பி ஆட்பட்டேன். ஒத்தி வைக்கிறது அந்த காலத்தில் இருக்கு. இப்ப விட்டுருவியா என்னைய ஏன் ஒத்தி வச்சுட்டு இருக்கு? ஒத்தி வச்சு பிறகு விட்டு அன்னைக்கே சொல்ல விற்று கொள்வீர் ஒற்றி அண்ணேன் விரும்பி ஆட்பட்டேன். குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர் இன்றைக்கு அடிகள் எங்கன் கொண்டீர் நீரே படிப்பட்டீர். மற்றை கண்டான் தாராது ஒழிந்தான் வாழ்ந்து போதீரே அன்னில் முட்டாது அடையும் சோறு ஆரூர் அகத்தீரே. கன்று முட்ட உண்ணச் சுரந்த காளி அவை போல கன்று முட்டி உண்ணச் சுரந்த காளி அவை போல என்று முட்டா பாடுவடியார் தங்கன் காணாது குன்றில் முட்டி குளியில் விழுந்தார் வாழ்ந்து போதீரே. செந்தன் பகுடம் திகழும் சோலை இதுவோ திருவாரூர் எந்த அடிகள் இதுவே ஆமார் உமக்கு ஆட்பட்டோர்க்கு சந்தம் பலவும் பாடும் அடியார் தங்கன் காணாது மந்தியம் பெருமான் முறையோ என்றார் வாழ்ந்து போதீரே. திணித்தாளன் சென்றால் நாளை சேரும் திருவாரூர் புனத்தார் கொன்றை பொன்போல் மாலை புரிவும் சடையீரே. தனத்தால் இன்றி தாம் தாம் எரிந்து தங்கன் காணாது மனத்தால் வாடி அடியார் இருந்தார் வாழ்ந்து போதீரே. ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே. ஏயம் பெருமான் இதுவே ஆமார் உமக்கு ஆட்பட்டோர்க்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மரபாமனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டார் வாழ்ந்து போதீரே. அடியார் கடலாய் கலனா நிலனா கலந்த சொல்லாகி இடியா குலத்தில் பிறந்தோம் உண்மை எகடாகி நிறுத்துவோம் படிதாவன் படிதானாவதீரடிகள் பாடும் பக்தரும் மடிதான் காணாது அலமந்திருந்தால் வாழ்ந்து போதீரே. செறிந்தி செம்பன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர் பொருந்தி திருமூலட்டானம் எவ்விடமா கொண்டீரே. இருந்தும் நின்றும் கிடந்தும் உண்மை இகழாது ஏற்றுவோம் வருந்தி வந்து வந்தும் உமக்கு ஒன்றுரைத்தார் வாழ்ந்து போகிறே. காரூர் கண்டத்திருந்தோம் முக்கண் கலைகள் பலவாகும் ஆரூர் திருமூலத்தானத்தே அடிப்பேர் ஆரூரன் பாரூரறிய எங்கன் கொண்டி நீரே படிப்பட்டி வாரூர் மலையால் பாகம் கொண்டி வாழ்ந்து போகிறே. அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இப்படி ஒரு அற்புத பையன் பாடுற அதெல்லாம் இருக்கக்கூடிய சுவாமி முன்னால எல்லாமே என் கண்ணை கெடுத்துட்டு நீ நல்லா வாழ்ந்துருப்ப நல்லா வாழ்ந்துப்ப என்று சுவாமிய அப்படியே இகழ்வது போல அப்படியே ஒழுக்கமா பாடுறார். அரகர நம பார்வதி பதையே அரகர நம பார்வதி பதையே. இவ்வாறு ஒழுக்கமான பதிகம் நமக்கு கிடைக்கத்தான் இந்த திருவிளையாடு. அதனால வலதுகள் ஏதாவது நோய் வந்தா வீழாடிமைங்கிற பதிகத்தை படிச்சா வலது போயிட்டு இடதுகள ஊர்வலமானால் அவன்தான் வந்து படிச்சோம். இந்த ரெண்டு திருப்பதிகள் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் நம்முடைய பெருமான் அவர் கண் பார்வையில கட்சினார். மற்றபடி அவர் நினைச்சார்னா கண் பார்வை வந்து பரமேஸ்வரின் தோழர்
உடனே சிவருமான ஒரு நினைச்சா என்ன சமயம் கொடுத்துருவாரு. அடுத்தால பார்க்க போறோம். யாரும் செய்யாத ஒரு வேலையை சிவருமான விடுதலை செய்யப்படுற இந்த கண் கொடுத்தவன் பெரிய காரியம் இல்லை. நமக்காக இந்த திருவள்ளுவர் உருக்கமான பதிவு நம்மளாம் பிற்காலத்தவர்கள் நம்மளாம் வாழணும், நல்லா வாழணும் என்பதற்காக சுவாமி இந்த திருவிழாக்கு பண்றார். கோயம்புத்தூர்ல என் அருமை நண்பர் எல்கே புத்தி இந்தியன் பேங்க் டிப்டி மேனேஜர் சங்கரன்பூரியோட 30 வருஷமா இருந்தார். அப்படியே இது கூட இருந்து தேவாரம் படிச்சு ரொம்ப ஒரு பக்கம் வந்துச்சு. ஆரம்பத்துல சங்கரன்பூர் வருகிற ஒரு சமயத்துல அவர் செயின் ஸ்மோக்கர், ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் சீரட் பாக்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தாரு. பாக்கெட் குறைஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டா விட்டேன். அப்பா என்ன மந்திரம் போட்டே என் மகன் சீரட்டு தொட மாட்டேங்கன்னு அப்படிங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு புதுசா டேப்பிள் கார்டு 35 வருஷம் தான் வாங்கி அதை கொண்டு வந்து வீட்டு வச்சு பஞ்ச பண்ண பாருங்க. அந்த முதல்ல அந்த கேசட்ல நம்ம பாட்டுதான் நம்ம பெரியமா இருப்பார். அவர் இங்க இருந்து மாத்தி கோயம்புத்தூர் போகும்போது கோயம்புத்தூர் பையன் வேலைக்கு கிரிக்கெட் வந்து டக்குன்னு கண்ணில் வந்துச்சு. கண்ணில் வந்து கண்ணில் ஒரு இடத்த காடு அவ்வாறு அவரை நேர டாக்டர்கிட்ட போறேன். நேரம் அந்த பதியத்தை 2 பதியத்தை எடுத்தார். வீட்டில் கொண்டாந்தார். பையனுக்கு ஊதி பூசினார். இந்த 2 பதியத்தையும் 11 வருடம் படிச்சான். படிச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஐ ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு கோயம்புத்தூர் காட்டுறாரு. எதுக்காக கொண்டு நிற்கிறேன் அவர் கேட்கிறேன். கிரிக்கெட் பஞ்சு விடுச்சு. நீங்க அதுக்கு சிம்டமே இங்க துண்டு கொடுக்க நிற்கிறாங்க டாக்டர். கிரிக்கெட் பஞ்சு அடையாளமே இல்லையா, அறிகுறி இல்லையா அப்படின்னு. அப்படி ஒரு பெரிய ஆற்றலுடையது இந்த 2 பதியம். கண்டறின் பதியங்களை பாடுகின்ற ஒரு அற்புதமான காட்சி சுந்தர பெருமான் அருள் காட்சி. நாம தான் உயிர் கொடுத்து சுவாமி இதுதான் சீதாருடைய இந்த மாதவம் செய்த தென்திசை வாழ்வதற்காக தான் சுந்தர பெருமான் வந்தார். அவர் நினைச்சாருன்னா அந்த 2 கண்ணம் உடனே வந்துடும். கண்பார்வே அவர் இழக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நமக்காக ஒரு திருவிழாடல் நடந்தது. இப்பொழுது சுவாமி கண் கொடுக்கிற பாருங்க. முதல்வர் புற்றிடம் கொண்டிருந்த புனித மண் தொண்டர் காதல் குறி வேதனைக்கு இறங்கி கருணை திருநோக்கு அளித்தருளி சீத மலர்கண் கொடுத்து அருள சீத மலர்கண் கொடுத்தருள செவ்வே விழித்து முகமலர்ந்து பாதமலர்கள் மேல் பணிந்து நின்றார் உள்ளம் பரவசமா. நம பார்வதி பதையே மலர்கண் சுந்தரபெருமானுடைய கண்கள் மலர் போன்ற கண்கள். அது சீதனா குளிர்ச்சி பொருத்திய மலர்கண் அங்கே பார்க்கிறார். அப்படியே கண்டு மகிழ்ந்து பெருமான் திருவடிகளை விழுந்து அப்படிப்பட்ட திருவாரூர் அவர் உள்ளத்துல என்றும் இருக்கின்ற திருவாரூர். சிவ கொழுந்தின் அருளை 2 கண்ணால் இப்ப பருகிறார். முதல்ல ஒரு கண்ணா இப்ப 2 கண்ணால் பார்ப்போம். சாதாரண டிவி பார்க்கும்போது ஒரு கண்ணை முடிக்க பாருங்க, சரியா இருக்க படம் என்ன அந்த கதாநாயகம் மட்டும் தெரியுமா, வில்ல தெரிய மாட்டான். இதை திறந்தாக்கா 2 தெரியல. அதனால ஒருத்த கண்ணு முடிக்க பார்க்க முடியாது. அதனால கண்ணை வாங்கி ஐயோ டிவி பார்க்க முடியாது கண்டாக்டர் சொல்லி உடனடியா அதுக்கு கியூர் கிடைக்கணும். நீங்க நைட்டு நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படி சொல்லி நம்ம தான் சொல்லணும். உங்கதான் என்ன போற